வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். கடந்த 2 நாட்களாக நியூஸ் பேப்பர்லையும் 3 நாட்களாக தொலைக்காட்சிகள்லையும் நீங்கள் பார்த்துருக்கக்கூடிய விஷயம், கேரளாவினுடைய வயநாடு மாவட்டத்தில் 2 கிராமங்களில், மலை கிராமங்களில் ஏற்பட்ட பெரும் நிலச்சரிவு. 2 கிராமங்கள் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குது. சரியாக சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை காலையில் 1:30 மணிக்கு வயநாடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முண்டக்கை அப்படின்ற ஒரு கிராமம், ஒரு குட்டி கிராமம், சில 100 வீடுகளும் சின்ன சின்ன கடைகளும் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு மலையில் இருக்கக்கூடிய ஒரு குட்டி கிராமம். நைட்டு எல்லாரும் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. நைட்டு 1:30 மணிக்கு நிலச்சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட அந்த கிராமமே இல்லாமல் ஆயிடுச்சு. கிட்டத்தட்டன்னு சொல்ல முடியாது, அந்த கிராமமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த இடத்திற்கு முண்டக்கை அப்படின்ற ஒரு பெயர் மட்டும்தான் இன்னைக்கு மிஞ்சி இருக்குது. அந்த சில 100 வீடுகளும் சின்ன சின்ன குட்டி கடைகளும், அந்த வீடுகளில் இருந்த சில 100 மக்களும் என்ன ஆனார்கள்? சிலருடைய பாடிஸ் கிடைக்கப்பட்டிருக்குது, இறந்த சடலங்கள். சிலர் என்ன ஆனாங்க? இருக்கிறாங்களா, இல்லை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார்களா, இல்லை அந்த மண்ணுக்குள்ளே புதைந்து பிணமாக இருக்கிறாங்களா? அதற்கான தேடுதல் நடந்துட்டுருக்குது. ஸோ இப்படி ஒரு கிராமமே இல்லாமல் ஆயிடுச்சு. அந்த பகுதியினுடைய பெயர் மட்டும்தான் இன்றைக்கி எஞ்சி இருக்குது. அதை தாண்டி அப்படியே ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய சூரல் மலா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மலை கிராமம். ஸோ அந்த கிராமத்தில் மேலே 1:30 மணிக்கு அடித்த அந்த நிலச்சரிவு, அந்த வெள்ளம் அப்படியே வருது. அதிகாலை 4 மணிக்கு இந்த கிராமத்துலேயும் மக்கள் எல்லாரும் நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படியே இந்த கிராமத்தையும் அந்த நிலச்சரிவும் மழை வெள்ளமும் ஒரு காட்டிட்டு போயிடுச்சு. ஸோ இந்த கிராமத்துலேயும் பெருமளவில் பாதிப்பு இருக்குது. முழுமையாக முண்டக்கை மாதிரி ஒன்றுமே இல்லாமல் போகலை அப்படின்னு சொன்னாலும், இந்த கிராமத்துலேயும் ஒரு பெரும் பாதிப்பை சந்தித்திருக்குது. கேரளா வயநாட்டில் இருக்கக்கூடிய முண்டக்கை மற்றும் சூரல் மலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 2 கிராமங்கள், அதில் அடித்து செல்லப்பட்ட சடலங்கள் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தாண்டி மலப்புரம்ன்ற இன்னொரு மாவட்டத்தினுடைய பகுதியில் போயிட்டு கரை ஒதுங்கி இருக்குது. அந்த சடலங்களில் சில சடலங்கள் கை கால்கள் இல்லாமல், சில சடலங்களில் தலை மட்டும் இல்லாமல், அப்படியெல்லாம் அந்த சடலங்கள் ஒதுங்கிக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தொடர்ந்து மழையும் பெய்துட்டு இருந்தது கடந்த 2 நாட்களாக. இதில் மீட்பு பணிகள் அப்படின்றது மிகப்பெரிய பாதிப்பை சந்தித்திருந்தது. ஸோ இதில் நம்ம பாராட்டப்பட வேண்டிய விஷயம் அப்படின்றது இந்திய இராணுவம், இந்திய விமானப்படை, அவர்களினுடைய செயல்பாடு அப்படின்றது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. களத்தில் இறங்கி மிகப்பெரிய சேவையை செய்திருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். தற்காலிகமான ஒரு பாலம் ஒன்று அமைத்தார்கள். நேற்றுக்கு மத்தியானம் பெய்த மிகப்பெரிய மழை, அதற்கப்புறம் வெள்ளம் வந்ததுனால அந்த பாலமே கூட மூழ்கிருச்சு. மறுபடியும் ஒரு பாலம் அமைத்திருக்கிறாங்க. இன்றைக்கி மத்தியானத்துக்குள்ளே அதற்கான வேலைகள் பூர்த்தியாகும்னு சொல்லியிருக்கிறாங்க. சூரல் மலாலேருந்து முண்டக்கை பகுதிகளுக்கு போகிறதுக்கு அப்படி போனால் மட்டும்தான், அந்த பாலம் அமைத்தால் மட்டும்தான் இங்கிருந்து ஜேசிபி இயந்திரங்கள், அந்த மண்ணை தோண்டக்கூடிய இயந்திரங்கள், மக்களை மீட்கக்கூடிய இயந்திரங்கள், வாகனங்கள், அது எல்லாமே போகக்கூடிய அளவுக்கு ஒரு தற்காலிகமான பாலத்தை இந்திய இராணுவம் செய்துட்டு இருக்கிறாங்க. அவர்களினுடைய பணி அப்படின்றது மிகப்பெரிய பாராட்டுக்குரியது. அடுத்தது கட்சிகளை சேர்ந்த அமைப்புகளும் சரி, அது சேவா பாரதியாக இருந்தாலும் சரி, SGPA இருந்தாலும் சரி, எல்லாருமே அவர்களினுடைய பங்களிப்பையும் இந்த பகுதியில் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதுவும் மிகப்பெரிய அளவில் பாராட்டுக்குரியது. அடுத்தது ஊடகங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் கடந்த 3 நாட்களாக எல்லா செய்திகளையும் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இதற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் நான் அவங்கள இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.